எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏமாளி அப்படின்னு நினைக்குதா சார்? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏமாளி கிடையாதுங்க. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் தலைவர் வாசன் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. எப்படியாவது எடப்பாடியாரை கொண்டு வந்து பாஜக அணியில சேர்த்து அவர் தலைமையில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கணும்னு எதிர்பார்த்தோம். நாங்கள் தான் ஏமாளி ஆனமே தவிர அவர் ஏமாளி ஆகலை. அவர் கழுன மீனில் நழுவ மீனாக போயிட்டாரு. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, அச்சம் வந்துடுச்சு. பிரிஞ்சு இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற முடிஞ்சது. இன்றைக்கி சேர்த்துட்டாங்க. திமுக வரலாற்றில் 2 முறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அதனால தான் ஸ்டாலின் அடிக்கடி 7வது முறை ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர 2வது முறை மீண்டும் அவர் தலைமையில் ஆட்சி வரும்னு சொன்னதில்லை. இப்போ அன்வர் ராஜா போனது மூலம் இன்னும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்களோ அப்படிங்கிறத எனக்கு காண்பிது. சார், அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவில்லாத ஆள். நான் என்ன கேட்குறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அதிமுக எதுக்கு சார் ஆரம்பிச்சார்? யார் எதிர்த்து ஆரம்பிச்சார்? தீய சக்தி திமுகவை அரசியலில் ஒழிக்கணும்னு தான். அவர் உண்மையிலேயே எம்ஜிஆர் தொடராக இருந்தால் திமுகவில் போய் சேருவாரா? ஆனால் அதிமுக பல பேர் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்கல்ல. யாருமே இல்லை சார். நீங்கள் ஜெயக்குமார் பேசினார்ல, நான் தோத்ததுக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கல, பாஜக கூட்டணி தான் காரணம்னு சொன்னார். கூட்டணி வச்சு இத்தனை நாளாவது ஏதாவது மறுத்து பேசினாரா? இல்லை சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரத்தத்தோட திமுக எதிர்ப்புன்றது தான் ஊறி போயிருக்கோம். அவன் தான் உண்மையான அதிமுக தொண்டை, எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய தொண்டனா இருப்பான். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆட்சியில் பங்கு என்ற அம்சம் பாஜக அதிமுக இடையே விரிசலை ஏற்படுத்துகிறதா? யார் இறங்கி வருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு முனவர் பாஷா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு முனவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏமாளி அப்படின்னு நினைக்குதா? சார், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏமாளி கிடையாதுங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் ஏமாளி ஆக முடியுமே தவிர, ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் தலைவர் வாசன் எவ்வளோ முயற்சி பண்ணார். எப்படியாவது எடப்பாடியாரை கொண்டு வந்து பாஜக அணியில் சேர்த்து அவர் தலைமையில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் தான் ஏமாளி ஆனமே தவிர அவர் ஏமாளி ஆகலை. அவர் கழுன மீனில் நழுவ மீனாக போயிட்டார். அதனால் இன்றைக்கு தெளிவாக இருக்கார். அவர் தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி உருவாயிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு இருக்கிற நம்பிக்கை மீண்டும் தான் முதலமைச்சராக வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் மக்களை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. போகின்ற இடங்கள்லாம் எழுச்சியான வரவேற்பு அவர் கிடைக்கிறத வச்சு கண்டிப்பாக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். அந்த தைரியத்தில் தான் எடப்பாடியார் இன்றைக்கு துணிந்து பேச தொடங்கி இருக்கார். நேரடியாக சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு தருது நாங்கள் ஏமாளியா அப்படின்னு. யாரை நோக்கி சொன்னார் அது? நீங்கள் யார்? அதாவதுங்க, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, அச்சம் வந்துடுச்சு. பிரிஞ்சு இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற முடிஞ்சது. இன்றைக்கி சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு அது தன்னை பாதித்து தன்னுடைய ஆட்சி திமுக வரலாற்றில் 2 முறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அதனால தான் ஸ்டாலின் அடிக்கடி 7வது முறை ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர 2வது முறை மீண்டும் அவர் தலைமையில் ஆட்சி வரும்னு சொன்னதில்லை. ஏன்னா கலைஞரே 2வது முறை வந்ததில்லை. அதனால் இன்றைக்கு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, மீண்டும் மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தி. அதன் காரணமாக கண்டிப்பாக எடப்பாடியார் ஈஸியாக ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாயிருக்கிறதுனால தெளிவாக சொல்கிறாரு. ஆட்சியை பற்றி அதிமுகவை பொறுத்தவரை அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏமாளியான்னு சொன்னது பிஜேபியை நோக்கி தானே? ஸ்டாலினுக்கு தானே சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு எடப்பாடியார் ஆட்சியில் பாஜகவுக்கு அடிமையாயிட்டார், பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டார், பாஜக தான் இவங்களை ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். நான் கேட்குறேன், பாஜகவும் ஏடிஎம்கேவும் பிரிஞ்சாங்க, சேர்ந்தாங்க, அதை கண்டு ஏன் விமர்சிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் பிரியலையா, சேரலையா? நான் கேட்குறேன். திமுகவோட கலைஞர் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி விட்டு வெளியே வரும்போது என்ன சொன்னார்? என்னுடைய மனைவி தயாளம்மாள் விசாரணை என்ற பெயரால் கொடுமைப்படுத்தினாங்க, என் அன்பு மகள் கனிமொழி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள், நான் விரும்பி நேசிக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ராஜா அவரை சிறையில் அடைத்தார்கள், இனி எந்த காலத்திலும் நான் காங்கிரஸோட கூட்டு வைக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்னார். இன்னைக்கு கூட்டு உடனே வச்சாங்களே, யாராவது விமர்சிச்சிங்களா? ஆனால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால் மட்டும் விமர்சிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? பிரிந்தவங்க சேர்ந்து இருக்காங்க. ஏமாளின்னு சொன்னது திமுகவுக்கு. திமுக தான் சொல்றாரு, என்ன ஏமாளின்னு நினைக்காதீங்க.
நான் தெளிவானவன், என்னுடைய பாதை தெளிவாக இருக்குது, கண்டிப்பாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறாரு. அதிமுகவை பாஜக விழுங்கணும் அப்படின்னா நாங்கள் புழுவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஏன் இந்த மாதிரி இறங்கி பேசுகிறாரு? இறங்கி பேசுறதுனாங்க அவங்கவுங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் தானேங்க புரியும். யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழிக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா திமுக தானே சொல்லுது கபலீகரம் பண்ணிவிடுவாங்கன்னு. நான் கேட்குறேன், திமுக பாஜகவோட கூட்டு வச்சுது, அப்போ கபலீகரம் பண்ணாங்களா? இல்லை திமுக அழிஞ்சு போச்சா? இல்லை இது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், பீகாரில் நிதிஷ்குமார் மைனாரிட்டி, அவரை வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க. அதனால் பாஜக எந்த கட்சியாக கபலீகரம் பண்ணதில்லை. அவங்க படிப்படியாக ஒரு மாநிலத்திலையும் வளர்ந்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸினுடைய இயலாமை. காங்கிரஸுக்கு சரியான தலைமை இல்லை. அவங்க கோட்டை விடுறாங்க. அவர் கூட இருந்த அத்தனை பேரும், ராகுல் காந்தியை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் இப்போ பாஜகவில் இருக்காங்க. ஆக அவருக்கு தன் மீதே நம்பிக்கை இல்லை. அதனால் எல்லாரும் அவரை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. பாஜக இந்தியாவில் வளருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ராகுல் காந்தி தான். தமிழ்நாட்டில் அடுத்து தேர்தல் வர முடியும், முதலமைச்சராக முடியும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு தவிர, ஆனால் பாஜக எல்லா இடங்களையும் கூட்டணியில் பங்கு வேணுங்க, ஆட்சியில் பங்கு வேணுங்கன்னு சொல்கிறது அது விரிசலை தான் உருவாக்குது. சார் நான் என்ன சொல்கிறேன், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இன்னும் 10 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இப்போது திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் சொல்லுது, கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் ஒரு 2 மந்திரிகளாவது இந்த வாட்டி ஆட்சியில் வருவோம். திருமாவளவன் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணுன்றாரு. கம்யூனிஸ்ட்டுகளும் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்ஷ்வா இந்த ஆட்சியை பூர்ஷ்வா ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயல்படுது, பேசுது, போராடுது. ஆக திமுக கூட்டணியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி பாஜக ஆட்சியில் பங்கு கேட்குதுன்றதெல்லாம் இப்போ அதை பற்றி அவசியமே இல்லை. அதில் எடப்பாடி தெளிவாக தானே இருக்கார். நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி வருவோம், தனிப்பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது அந்த தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தானே அர்த்தம். இப்போ பாஜக சொல்கிறது நடக்காது சார். அவருக்கு வந்து தானே அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது பாஜக தயவு எதுக்கு தேவை அவங்களுக்கு? ஆனால் பாஜக ஏன் அதை சொல்கிறாங்க சார்? அவங்க கட்சி தொண்டர்களை நம்பிக்கையோடு வச்சுருக்கணும் இல்லை சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாங்கள் வளர்ந்து விட்டதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக்கணும் இல்லை. அடுத்து வர ஆட்சியில் நம்ம மந்திரிங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் வேகமாக வேலை செய்வாங்க. அதுக்காக உற்சாகப்படுத்த பேசுகிற பேச்சு தானே இதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது அதிமுக தொண்டர்களை மட்டுப்படுத்தும்ல சார். அதிமுக தொண்டர் தெளிவாக இருக்கான் சார். தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றது எந்த திராவிட இயக்கமும் ஒத்துக்கிறது இல்லை. கலைஞர் மைனாரிட்டி அரசாங்கம் இருந்த போது கூட காங்கிரஸ் ஐயோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் சேர்த்துக்கல, வெளியில் இருந்து தான் ஆதரவு தந்தாங்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர கூட்டணி ஆட்சிக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படின்னு தானே மற்ற கட்சியில் எதிர்பார்க்குது சார். எதிர்பார்க்கலாம் சார். அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை பற்றி சிந்திப்பாங்க. ஆனால் அதை நோக்கி அதிமுக தள்ளணும் அப்படிங்கிறது தானே பிஜேபி. அது சார் இப்போது காங்கிரஸும் திமுகவை அதை நோக்கி தள்ளணும்னு நினைப்பாங்க. திருமாவளவன் கட்சி திமுகவை அதை நோக்கி தள்ளணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி பாஜகவும் நினைக்கலாம். அதில் அவங்களுக்கு சார் எல்லாருக்கும் அரசியலில் விருப்பம் உண்டு, ஆசை உண்டு, பதவிக்கு வரணுன்றது. ஆனால் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். மக்கள் வந்து தனிப்பெரும்பான்மை அதிமுக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிக்கு வேலையே இல்லையே. ஆனால் தனிப்பெருமை வர்ற அளவுக்கு அதிமுக பலமான கட்சி. நான் என்ன கேட்குறேன், 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அப்புறம் எடப்பாடியார் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினாங்க. மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டம் இருக்கும்போது எடப்பாடியார் அதாவது இவங்க சொல்கிற மாதிரி பலமான தலைமை இல்லை, சரிஷ்மா லீடர் இல்லை. ஆனால் 75 எம்எல்ஏக்கள் கூட்டணியோட வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அடுத்து அவர் ஆட்சியில் அமர்த்தணும் தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எதிர்க்கட்சியாகவே அவரை தேர்ந்தெடுத்தாங்க சார். ஒரு 10 சீட் நீங்கள் கடந்த கால வரலாறில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேயும் சரி ஜெயலலிதா காலத்திலையும் திமுக ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ கலைஞர் மட்டும் ஜெயிச்சார். இன்றைக்கி எடப்பாடியார் 75 சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்க்கட்சி தலைவராக உருவாகியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய ஆளுமைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் அவர் கண்டிப்பாக முதலமைச்சராக வரதை மக்கள் அங்கீகரித்து அவரை உட்கார வைப்பாங்க. ஓபிஎஸ்லாம் பிரிஞ்சுட்டாரு, அது இழப்பு தானே சார். நான் என்ன சொல்கிறேன், அவங்களாம் தான் என்டிஏ கூட்டணியில் தானே சார் இருக்காங்க. பிரிஞ்சுட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அதிமுகலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. என்டிஏ கூட்டணி தானே சார். அந்த ஓட்டு யாருக்கு போக போகுது? ஓபிஎஸ் ஓட்டோ அல்லது தினகரன் ஓட்டோ அந்த கூட்டணிக்கு தானே வரும். ஆனால் அவங்க இருப்பாங்களா அந்த கூட்டணியில்? கண்டிப்பாக இருப்பாங்க சார். சார் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தவங்களுக்கு தேவையான இடங்களை பெற்று தருகின்ற பொறுப்பை அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நாங்களே வந்து தமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணியில் இருந்தோம். எங்களுடைய இடங்களை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜக தலைமைக்கு தான் இருக்கும்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் எடப்பாடி காமிக்க மாட்டேங்கிறாரு சார். அது இன்னும் நாள் இருக்குது சார். இதுக்குள்ளேயே இப்போவே எப்படி அதை பற்றி பேச முடியும்? இப்போ திமுகவோ காங்கிரஸோ இல்லை திமுகவோ கம்யூனிஸ்டோ இல்லை திமுகவோ திருமாவளவனோ எல்லாரும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களா என்ன? இல்லையே. அதுக்கான நேரம் வரும்போது ஒரு மாதம் இருக்கும்போது தான் சார் டிசைட் ஆகும் எல்லாமே. இதுக்குள்ளே அவசரமே இல்லை. நீங்கள் அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்ற மாதிரி இப்போவே இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. நான் ஓபிஎஸ் அதிருப்தி தான் இருக்கார். என்ன அதிருப்தி? அவருக்கு ஒரு அதிருப்தி இல்லையே. அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழுன்றது இல்லாமல் அது ஒரு அரசியல் கட்சியாக அவர் மாற்ற போகிறார், அவ்வளோதான். இன்னொரு கட்சியாக போகிறாரு. ஆமாம். இப்போ திரும்ப அம்மா முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காருல டிடிவி தினகரன், அது மாதிரி அவரும் ஒரு கட்சி ஆகிட்டாருன்னா அதிமுகவுக்கு உரிமை கோர்றது அவருக்கு இருக்காது. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராகிறாரு. அந்த கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியாக இருக்க போகுது, அவ்வளோதானே. அப்போது அதிமுக ஓட்டு பிரியும்ல, பிரியாது? சார் அது ஒட்டுமொத்தமாக ஒரே குடும்பம் தானே சார். எல்லாமே புரட்சி தலைவருடைய வாரிசுகள் தானே. அது எப்படி பிரியும்? ஆனால் அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைச்சதில் அதிமுக தொண்டர்கள் பலர் அதிருப்தியில் இருக்காங்களே. யாருமே அதிருப்தியில் இல்லை சார். போன முறை தெளிவாக எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தால் ஒரு 30 எம்பிகள் பெற்றிருப்போம், ஜெயிச்சிருப்போம், நாங்கள் 4-5 பேர் மந்திரி ஆகிருப்போம்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருடைய நிர்பந்தத்தினால தான் எல்லா 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவும் அதிமுகவும் சேரணும்னு விரும்புனதுனால தான் எடப்பாடியார் அந்த முடிவு எடுத்தார். இப்போ அன்வர் ராஜா போனதன் மூலம் இன்னும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு காமிக்குது. சார் அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவில்லாத ஆள். நான் என்ன கேட்குறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதிமுக எதுக்கு சார் ஆரம்பித்தார்? யார் எதிர்த்து ஆரம்பித்தார்? தீய சக்தி திமுகவை அரசியலில் ஒழிக்கணுன்றது தான். அவர் உண்மையிலேயே எம்ஜிஆர் தொண்டராக இருந்தால் திமுகவில் போய் சேருவாரா? நான் கேட்குறேன். அவர் எம்ஜிஆர் தொண்டரில் எம்ஜிஆர் பேரை சொல்லி அவர் காலத்தை ஓட்டியிருக்காரு. தன்னுடைய சுயநலத்துக்கு அப்படி நடந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருவேளை அவருக்கு ஜெயலலிதா அந்த கூட்டணி வச்சாங்கல்ல, அன்றைக்கி அதில் தானே இருந்தார். பாஜகவோட கூட்டு வைக்கும்போது வெளியே போயிட்டாரா? நான் கேட்குறேன். திமுக கூட பாஜகவோட கூட்டு வச்சுது. ரகுமான் கான், முகமது சகி திமுக விட்டு வெளியே போயிட்டாங்களா? திமுகவில் தானே இருந்தாங்க. ஆனால் வெளியே வேணால் பிரச்சாரத்துக்கு போயிடலாமல் இருக்கலாம், கொள்ளலாம். அது மாதிரி இன்றைக்கு நீங்கள் என்னென்னா இனிமேல் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா ராம்நாட்டில் ஓபிஎஸ் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டார் எம்பி எலெக்ஷனில் நின்று. நம்ம பாஜகவில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் எம்பிக்கு போய் ராம்நாட்டில் நிற்கிறாரு. ஆக அவருக்கு அங்கே வந்து ஸ்பேஸ் கிடையாது. அதனால் ஏதாவது கடைசி காலத்திலாவது ஒரு ராஜ்யசபா திமுக கொடுக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் அவர் 1 வாரமாகவே அதுக்கான முயற்சி எடுத்து அது ஒரு நாள் தள்ளி போய் அது நேற்று அவர் போய் சேர்ந்த நேரம் முதலமைச்சர் உடல்நலம் குன்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சீக்கிரமாக அவர் உடல்நலம் பெற்று வரணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆனால் அதிமுக பல பேர் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்கல்ல? யாருமே இல்லை சார். நீங்கள் ஜெயக்குமார் பேசினார்ல, நான் தோத்ததுக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கல, பாஜக கூட்டணி தான் காரணம்னு சொன்னார். கூட்டணி வச்சு இத்தனை நாளாவது ஏதாவது மறுத்து பேசினாரா? இல்லை சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரத்தத்தோட திமுக எதிர்ப்புன்றது தான் ஊறி போயிருக்கோம். அவன் தான் உண்மையான அதிமுக தொண்டை, எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய தொண்டனாக இருப்பான். திமுகவை எதிர்ப்பது என்பது அவங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை. அந்த கொள்கையிலேருந்து மாறுபட போகிறதே இல்லாமல் நீங்கள் போய் பாஜகவோட சேர்ந்தான்னா, நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்தான்னா, யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு வேண்டியது தமிழ்நாட்டில் திமுக என்ற தீய சக்தி ஒழிக்கப்படணும். அந்த முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள் எல்லாமே கூட்டம் கூடுது. அதெல்லாம் ஒரு ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு எதிர்பார்ப்போடு தானே சார் வராங்க. கூட்டம் கூடுதுன்னா அது ஓட்டாக மாறுன்றதுனால தான் வராங்க. ஏற்கனவே 75 எம்எல்ஏக்களை பெற்றவர் இன்னும் ஒரு 137 138 வர்றது பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக வரதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. எல்லா வரியும் ஏற்றிட்டு மின்கட்டணம் 4 மடங்கு ஏறி போயிருக்கு. இப்போ வேறு ஜூலைலேருந்து திரும்ப ஏற்றிருக்காங்க. இப்படி மின்கட்டணம், சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, இப்படி வரியாக போட்டு உடம்பு ஃபுல்லாக இவர்கள் போட்ட வரியின் கோடுகள் தான் இருக்க தவிர மக்கள் வந்து எப்படி இந்த ஆட்சியை திரும்பி கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு சாராய கடையில், மது கடைகள் மூலமாக அதையும் பறிச்சுக்கிறீங்க. கோட்டா சிஸ்டத்தில் கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்க அந்த மதுக்கடை மூலமாக. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது இந்த ஆட்சியால்? அதிமுக இதே மாதிரி வரிகள்லாம் உயர்த்தப்பட்டது, எல்லாம் உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு வந்து இருக்கிற அளவுக்கு எந்த வரியும் உயர்த்தப்படல சார். மின் கட்டணம் நீங்கள் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற எம்ஜிஆர் 1 பைசா அரிசி விலை ஏற்றந்த கூட ஏற்றுக்காமல் உடனடியாக ரத்து செய்யுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த
ஒரு கட்சி அதிமுக கட்சி. உங்களுக்கு மக்கள் நலன் பற்றியே கவலை இல்லை. நீங்கள் ஓட்ட பஸ்ஸை விட்டுட்டு கேட்டால் நான் இலவசமாக பஸ் விட்றேன், பஸ்ஸுலேருந்து திடீர்னு பள்ளத்தில் உள்ளே விழுறான். அந்த நிலைமை தான் இருக்குது. அந்த சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி உங்கள் பஸ் இருக்குது, எல்லா பஸ்களும். நீங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்? அதிமுகக்கு எதிராக நிற்கிற திமுக ரொம்ப ஒரு பலமான கூட்டணியை வச்சுருக்காங்க. அதன் மூலம் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. சார் கூட்டணி என்ன சார் பலம்ன்றது? நீங்கள் மக்கள் ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, கூட்டணிலாம் ஒன்றுமே பண்ணாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா 96 அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு என்ன? 2 தொகுதியிலையும் தோத்தாங்க சார். மக்கள் இந்த ஆட்சி தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஆண்டவனால் கூட திமுகவை காப்பாற்ற முடியாது. ஆனால் கூட்டணிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது சார். கூட்டணி வச்சு என்ன சார் பண்ண போகிறீங்க? நீங்கள் எதிர்ப்பு ஓட்டுன்றது திமுக ஆட்சிக்கு எதிராக வந்துட்ட பிறகு அதில் எல்லாருமே காணாமல் போவாங்க. திருமாவளவன் கட்சியும் காணாமல் போவோம், காங்கிரஸ் கட்சியும் காணாமல் போவோம், இருக்கிற அத்தனை கட்சியுமே காணாமல் போவோம். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படியே வெந்து போய் கிடக்கிறான். தலைவர் காமராஜரை விமர்சனம் பண்ணி சிவா பேசுனது, அதே மாதிரி காந்தராஜ், டாக்டர் காந்தராஜ் பேசுனது, இதெல்லாம் காங்கிரஸ் தொண்டன், உண்மையான காமராஜ் பக்தன் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அதை தேர்தலில் தான் காட்டுவான். ஆனால் அது அப்படியே அடங்கிருச்சு இல்லை? நீங்கள் சொல்லிக்கிறீங்க சார். நீங்கள் செல்வ பெருந்தைக்கும் காங்கிரஸ்க்கு என்ன சம்பந்தம்? அவர் காமராஜை கூட பார்த்துருக்க மாட்டார். அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவர் காமராஜ் பிரச்சனை இத்தியோட முடிஞ்சு போச்சுன்னாரு. என்ன கொடுத்தாங்களோ என்ன வாங்கினாரோ தெரியாது. போய் பார்த்துட்டு வந்த உடனே நான் ரோடு போடுறதை பற்றி பேச வந்தேன். டிஆர் பாலு நானும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் ரோடெல்லாம் சரியில்லை. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அதான் நிலைமை. ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டுமா? யாராவது ஒரு கர்ப்பிணி பெண் ரோட்டில் போனான்னா டெலிவரி ஆகிடும். அந்த அளவுக்கு ரோடு பள்ளமோ மேடமாக இருக்குது. கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்களே தவிர இவங்க போடுற பாலம் வெள்ளத்திலே கரைஞ்சி போகுது சார். அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் சொல்கிறார் இந்த பிரச்சனை இதோட தீர்ந்து போச்சு. எப்படி தீரும்? காமராஜரை கேவலப்படுத்தினவனை பற்றி ஒரு வார்த்தை வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல. ஆனால் இதோட முடிஞ்சு போச்சு, இதோட விட்டுருங்கன்னு முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கு ஒத்து உதறத்துக்கு செயின் சாக் போடுறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுகிறாரு. ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. யார் ஊதி பெருசாக்குறா? உனக்கு காமராஜை பற்றி அருமையும் தெரியாது, பெருமையும் தெரியாது. நீ எப்படி பேசுவ இதை பற்றி சொல்லுங்க? தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக சார். காமராஜ் என்பது இன்னைக்கு சின்ன குழந்தை கூட காமராஜன் அந்த திரைப்படம் வந்ததற்கு பின்னால் தலைவர் காமராஜ் எப்படிப்பட்ட பொற்கால ஆட்சி தந்தார், அவரை மாதிரி ஒரு மனித புனிதர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இளைஞர்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகி இருக்கும்போது அந்த தலைவரை விமர்சித்த திமுகவை இந்த தேர்தலிலே மக்கள் தோற்கடித்து காட்டுவார்கள். அதுதான் காமராஜருடைய ஆத்மா, அவர்களை நேசிக்கும், ஆசிக்கும். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிப்பிட்ட திரு மனோர் பாஷா, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.